ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சாலையை கடக்க முயன்ற பைக் மீது மோதாமல் இருக்க வலது பக்கம் ஒதுங்கிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்ற இளம்பெண் மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்படும் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்கிட கேட்கலாம். தங்கமணி வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது ஈரோடு அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணின் மீது கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண்ணின் மீது வீசியதில் பெண் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பசுவம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அபிநயா. இவர் ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் கிளர்க்காக பணியாற்றுகிறார். இந்த 27ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து காங்கேயத்தில் உள்ள மருத்துவமனைக்கு உடல்நிலை பாதிப்பு காரணமாக சென்றுவிட்டு மீண்டும் பேருந்து மூலம் பசுவம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் ஏறி அருகில் உள்ள வீட்டிற்கு சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சென்னிமலையில் இருந்து காங்கேயம் நோக்கி சென்ற கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டில் இருந்து அபிநயா மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். அபிநயாவுக்கு தலை மற்றும் தோள் பட்டை, மணிக்கட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு பின்னர் அப்பகுதியில் உடனடியாக கூட்டிருந்த பொதுமக்கள் அபிநயாவுக்கு முதலுதவி சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சாலையோரம் நடந்து சாலையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் பெண் தூக்கி வீசப்பட்ட என்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.